கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்க்க தரிசன மாணவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது ஒரு ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரெய்னிங் சென்டர். இன்னைக்கு கர்த்தர் குடுக்குற ஒரு வாக்குத்தத்தம் செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனத்துல இருக்கு பாருங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இன்னும் ஒரு அருமையான வாக்குத்தத்தம். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்கிற தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். ஒரு மண்ணான மனுஷன் மூலமாக பேசப்பட்ட தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். இந்த சத்தம் என்ன சொன்னது? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர். அங்கங்க வெடிகுண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம். இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு சிறிய நாட்டை சார்ந்தே பல பிரமிப்பான காரியங்கள் இந்த பூமியில நடந்து வந்து கொண்டிருக்கிறது. தேவன் சொல்ற வார்த்தையை பாருங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர். The King of Jerusalem. The King of Israel. அதுவே இயேசு கிறிஸ்துவனுடைய இன்னொரு பெயரா இருக்கிறது பாங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கேரம் போர்டு விளையாடுறோம் பாருங்க. காயின்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு சென்டர்ல அப்படியே கோர்வையா வைக்கிறோம். வச்சு ஒரு ஸ்ட்ரைக்கரால அதை அடிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் ஒரு குறிப்பிட்ட காயினை அடிக்கும் பொழுது எல்லா காயினும் சிதறுது. அதுல சில காயின்ஸ் வந்து கரெக்டா அந்த ஹோல்ல போய் விழுது பாருங்க. இப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் குமித்து வைக்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம், நம்முடைய இருதயத்தில் கற்றுக்கொள்ளுகிறோம். அப்படியே நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கு பாருங்க. அப்படியே தேவைப்படுற பொழுது எந்த வார்த்தையை விசுவாசித்து நாம் பேசுகிறோமோ அந்த வார்த்தை கடந்து சென்று தேவையான இலக்கை அடைகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல இன்றைக்கு நான் சொல்லுகிற அந்த வாக்கு தத்தம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். சொல்லுங்க, என் நடுவிலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்குதான்? அந்த வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிற அந்த நேரத்திலே தானே தேவனுடைய மகிமை உங்களுடைய ஆத்துமாவிலே உண்டாகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை, அந்த மகிமை உங்கள் மேலே என் மேலே இருக்கிறபடினாலே தீங்கை இனி காணாதிருப்பா என்கிற வாக்கு தத்தத்தை குறிப்பாக உங்கள் மீது அனுப்புகிறேன். என்ன விதமான தீங்குகள் உங்களை சுற்றி காணப்பட்டாலும், எதை நினைச்சு நீங்க பயந்துகிட்டு இருந்தாலும், நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென் என்று சொல்வீர்கள். பாருங்க, தீர்க்க தரிசனம் இருளை துரத்துகிறது. தீர்க்க தரிசனம் ஒரு அறிக்கையின் மூலமாக செயலாற்றுகிறது. When we confess the word of God in each and every situation, then we can see the manifestation of the Almighty God. விசுவாச அறிக்கையே தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு மந்திர வித்தையோ மாய வித்தையோன்னு சொல்லி பல எண்ணங்கள் வரும் பாருங்க. மற்ற ஆன்மீக தத்துவங்களை பார்க்கும் பொழுது பல கோட்பாடுகள் இருக்கு இல்லையா? போறாங்க, ஜாதகம் பார்க்கறாங்க, நட்சத்திரங்கள் பார்க்கறாங்க. அதுக்கு தகுந்தாற் போல அவங்களுடைய வாழ்க்கைய மாற்றிக்கிட்டு ஒரு சிலருக்கு வெற்றி கிடைக்குது, ஒரு சிலருக்கு தோல்வி கிடைக்குது, நமக்கு தெரியாது. அப்போ தேவனுடைய வார்த்தை எப்படி செயல்படுகிறதா இருக்குதா? அந்த வார்த்தையை இருதயத்திலே பதிய வைத்து, அந்த வார்த்தையை நம்பி பேசும் பொழுது அது தீர்க்க தரிசனமாக மாறிவிடுகிறது. அவ்வளவுதான். அப்போ நான் சொல்றேன், தீர்க்க தரிசனம் இருளை துரத்துகிறது. விசுவாச அறிக்கையே தீர்க்க தரிசனம். அதுல முக்கியமா நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. கிறிஸ்து அல்லாத ஒரு நம்பிக்கையின் அறிக்கை நோக்கமற்றதாய் மாறிவிடுகிறது. கிறிஸ்துவை அறியாத ஒரு ஆத்துமா நம்பிக்கையோடு பேசுகிற வார்த்தைகள் உண்டு. கிறிஸ்துவை அறிந்த ஆத்துமா நம்பிக்கையோடு பேசுகிற வார்த்தைகள் உண்டு. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் அந்த குறிப்பிட்ட நபர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற மாறுதல்களின் நிமித்தம் நமக்கு தெரிந்து விடுகிறது. ஆகவே நான் சொல்லுகிற பாசிட்டிவ் வைப்ரேஷனோ, பாசிட்டிவ் கன்ஃபெஷனோ எதை சார்ந்து இருக்குது? தேவனுடைய வார்த்தையை சார்ந்து இருக்கிறது.
இப்போ தேவனுடைய வார்த்தையை அதிகமாக நாம் உட்கொள்ளும் பொழுது, நெறைய அப்படியே படிக்கிறோம். கன்னா பின்னான்னு படிக்கிறோம் பாருங்க. அப்போ ஒரு பிரச்சனையில இருக்கிறப்போ அந்த வார்த்தை நமக்கு ஞாபகம் வருது. "நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்." வேலை ட்ரை பண்ணி கிடைக்காம சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நான் சொல்றேன் பாருங்க. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. உங்களுக்கு நிச்சயமாக ஏற்கனவே இருந்த வேலையைக் காட்டிலும் அதிக சம்பளம் கொடுக்கிற ஒரு நல்ல கனம் பொருந்திய வேலை உங்களுக்கு உண்டாயிருக்கும். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். வேலை இல்லாத நாட்களை நீ இனி காணாதிருப்பாய். எவ்வளவு நாள் காணாதிருப்பாய்? நித்தியமாக நீ காணாதிருப்பாய். உனக்கு உண்டானது போதும் என்று சொல்லுகிற வரைக்கும், நான் நல்லா சம்பாரிச்சுட்டேன். இனி நான் லைஃப் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த நாள் வரைக்கும் உங்களுடைய வேலை உங்களுக்கு ஸ்திரப்படும். ஹalleluya. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஆகவே நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். நான் சொன்னேன், இருள் அப்படின்ற காரியத்தை துரத்துகிறதே தீர்க்க தரிசனம் என்கிற வார்த்தையின் வெளிச்சம். இப்போ யோவான் 16:33 இயேசு சொல்றார் பாருங்க, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற சமாதானம் கெட்டுப்போக வாய்ப்பு இருக்கு. எப்படி? நம்ம ஜெபம் பண்ணி கிடைக்காத பொழுது சலிச்சுக்கிறோம். என்னப்பா நீங்க தான் சொன்னீங்க. நம்பி நம்பி கேட்டேன் கிடைக்கல. அப்படியே உட்கார்ந்திருக்கேன் பாருங்க. எத்தனை நாளா உட்கார்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கிறோம் பாருங்க. அப்ப இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இப்படி சொல்லுகிறேன். நான் சொன்னது நிச்சயமாய் நடக்கும் என் மகனே, மகளேன்னு சொல்லிட்டு, எனக்கும் உனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப பார்த்துக்கோ. மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அவர் பொய் சொல்லல. அவர் எதார்த்தமா பேசுறார். இஸ் மோர் ரியலிஸ்டிக். அநேகர் சொல்றாங்க பாருங்க. பொய்யான வாக்குத்தத்தங்கள கொடுத்து ஜனங்கள ஏமாத்துறாங்க. மெஸ்மரைஸ் பண்றாங்கன்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்ட்டார். அதுல எல்லா மாயமான காரியங்களும் கீழ போயிடுச்சு பாருங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்ட்டார். ஆனா தொடர்ந்து வருகிற வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுதுதான் நமக்கு உற்சாகம் வரும். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹalleluya. முதலாவது சொல்லிட்டார் அவர். பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். புதிய ஏற்பாட்டுல இயேசு சொல்றாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்றார். அவரும் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அதனால நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். யோவான் 16:9 அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்ற 3 காரியங்களை வேதம் சொல்லுகிறது. பாவம்னா என்னங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். இப்ப பாவம் அப்படின்னா 10 கட்டளையில சொல்லப்பட்ட பாவங்கள் தான் நமக்கு வரும். பொய் சொல்லாத, திருடாத, மற்ற பெரிய பாவங்கள்லாம் பண்ணாதன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் நம்ம ஆத்மாவுக்கு தெரியும். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பாவங்களை குறித்து இங்க சொல்லவே இல்ல. இப்ப பாவங்களிலே பெரிய பாவத்தை தான் அவர் சொல்லியிருக்கணும் இல்லையா? அவன் என்னை கிள்ளிட்டான், அவன் என்னை அடிச்சுட்டான்னு சொல்லி, நானும் அவனை கிள்ளிட்டேன், அவனை அடிச்சுட்டேன் அதுக்கு பதிலான்னு சொல்லி சொல்ற அநேக கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு உண்டு பாருங்க. எல்லாத்துக்கு மேலயும் கம்ப்ளைண்ட் உண்டு நமக்கு. இப்ப அதெல்லாம் சொல்லி அவர் டைம் வேஸ்ட் பண்ணல. அவர் என்ன சொல்லிட்டாரு? முக்கியமான பாவம் எது அப்படின்ட்டாரு. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். இப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத ஒரு காரியம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அதுவே பிரதான பாவம் என்றும் சொல்லுகிறது. இப்ப இன்னைக்கு நம்ம இருதயத்துல இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை கண்டும் காணாமல் போவோமேயானால், அவர் மீது நம்பிக்கையற்று போவோமேயானால், இப்படி போக மாட்டீங்க. ஆனா சொல்றேன். அப்படி போகிற பட்சத்துல அது ஒரு பாவம் என்ற ஒரு சிந்தனை நமக்கு வேண்டும். பாவம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ற ஒரு கீழ்ப்படிதல் என்ன? கிறிஸ்துவை விசுவாசிப்பதே. ஆமென். ஹalleluya. அடுத்தது நீதினா என்னங்க? அதை எண்றதுக்கு எண்ணிக்கையே கிடையாது. அவ்வளோ நல்ல காரியங்கள் ஒரு மனுஷனால பண்ண முடியும். ஆனா கிறிஸ்துவானவர் நீதி என்று சொல்லுகிற ஒரு காரியம். தி ரைச்சியஸ் ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஆர் தி ரைச்சியஸ் ஆக்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும். அப்போ இயேசு சொல்றாரு, நான் பிதாவினிடத்திலே போகிற ஒரு காரியத்தை நீங்கள் விசுவாசித்தீர்களேயானால் அது உங்களுக்கு நீதியாய் எண்ணப்படும் அப்படின்றார். அநேகர் சொல்றாங்க, கிறிஸ்து ஒரு நல்லவர்.
கிறிஸ்து சொன்னதெல்லாம் உண்மைதான். அவர்ட்ட நல்ல கேரக்டர் இருந்துச்சு. அவரு ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்கா இருந்தாரு. இந்த உலகத்துல இருக்கிற பல சூப்பர் ஹியூமன் பீயிங்ல அவர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி லைட்டா சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் சொல்றேன், கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு போனார் என்கிற உறுதியான சிந்தனை ஒரு மனிதனை நீதிமானாய் மாற்றுகிறது. என்ன சொல்லுகிறது? நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் என்று எழுதியிருக்கு. அப்ப யாரெல்லாம் கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுந்து அவருடைய பிதாவினிடத்திற்கு சென்றார் என்ற உறுதியான நம்பிக்கையை ஆத்துமாவிலே உடையவர்களாக காணப்படுகிறோமோ, அவர்கள் எல்லோரையும் தேவனாகிய கர்த்தர் நீதிமான்கள் என்று சொல்லுகிறார். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிற ஒரு கேள்வி, நீங்க கிறிஸ்துவானவர் உயிரோடு எழும்பி அவர் பிதாவினிடத்திற்கு சென்றார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படி விசுவாசிப்பீர்களே ஆனால், அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வரும். இந்த நாளிலே அது கொண்டு வரும். ஆமென். 3வது காரியம், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்ட படியினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதியிருக்கு. இந்த வசனத்தை கவனித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் அவங்க 2 பேரும் அல்லாமல் நீங்களும் நானும். ஆனால் 3வதாக ஒரு சிருஷ்டியை குறித்து இயேசுவானவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டபடினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் என்று எழுதியிருக்கிறது. கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ கண்டித்து உணர்த்துவானா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிக் கொடுக்கிறாரு. என்ன ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிக் கொடுக்கிறாராம்? அநேகருக்கு பயங்கள் இருக்கும். என்ன பயம்? நான் அந்த காலத்துல ஒரு பாவம் செஞ்சுட்டேன். அதனால எங்க தாத்தா ஒரு பாவம் செஞ்சுட்டாரு. எங்க அப்பா ஒரு பாவம் செஞ்சுட்டாரு. அதனால அந்த சாபம் தலைமுறை தலைமுறையாக என்னோட குடும்பத்துல இருக்கிறத பார்க்கிறேன். அதனால இது வந்துருமோன்னு நான் பயப்படுறேன்னு சொல்லி, இப்படி பயத்துல நீங்க இருந்திருப்பீர்களேயானால், தேவன் சொல்லுகிற காரியம் உங்களை விடுதலையாக்கும். அது என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டபடியினாலே, அத நம்ம நம்பணுமா? எத நம்பணும் நம்ம? முதலாவது நம்ப வேண்டிய காரியம், கிறிஸ்துவை நம்புவதே பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது. 2வது, கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்திற்கு போனபடினாலே நாம் நீதிமான்களாய் மாறிவிடுகிறோம். 3வது, நம்முடைய எல்லா அக்கிரமத்திற்கும் காரணமான பிசாசை கிறிஸ்துவானவர் நியாயம் தீர்த்து விட்டார் என்கிற ஒரு நம்பிக்கை. God has sent already the judgment against Satan அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என் நிமித்தமாக அவர் பாடுபட்டபடினாலே, யாரு? கிறிஸ்துவானவர் பாடுபட்டபடினாலே நான் தேவனுக்கு முன்பதாக நீதிமானாய் இருக்கிறேன் என்கிற ஒரு சிந்தனை உங்களை பரிசுத்தமாக்கும். ஹalleluya. கிறிஸ்தவ கோட்பாடுகளிலே மனிதர்களுடைய முயற்சியை வேதம் சேர்க்கவே இல்லைங்க. கிறிஸ்துவானவர் செய்த கிறிஸ்துவானவருடைய தியாகம், இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல், இவைகளை ஒரு ஒருவன் நம்பும் பொழுதே அவன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான். அந்த நீதிமானாய் மாற்றப்பட்ட அந்த நிலையிலே அவனுடைய சொந்த நன்மை ஒன்றையும் தேவன் சேர்க்கவில்லை. ஹalleluya. அப்போ 3 காரியங்களை பார்த்தோம். தேவனை விசுவாசிக்கவில்லை என்றால் அது பாவம் என்று எழுதியிருக்கிறது. தேவனை என்று வரும்பொழுது கிறிஸ்துவானவரை விசுவாசிக்காத எவனுமே பாவம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் என்னை விசுவாசியாத படியினாலே பாவத்தை குறித்தும் என்று எழுதியிருக்கிறது. 2வது, அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத ஒரு ஆத்துமா என்ன செய்து விட்டதாம்? பாவம் செய்து விட்டதாம். ஏற்கனவே பல பாவங்கள் ஒரு லிஸ்ட்ல இருக்கு பாருங்க. நம்முடைய இருதயத்துல மறைக்கவே முடியாது. காக்கா நடந்து போனத அன்னைக்கு பார்த்தீங்க. உங்க மனசுல சொல்லுங்க, காக்கா நடந்து போலன்னு சொல்ல முடியுமா? நீங்க பார்த்துட்டீங்க காக்கா நடந்து போனது. அதே போல தான் நம்முடைய அந்த மெமரி ரெக்கார்ட்ல எல்லா தவறுகளும் அப்படியே ரெக்கார்ட்ல அப்படியே இருக்கு. குமிஞ்சு இருக்குது பாருங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த ஃபைல் நமக்கு முன்னாடி வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். கில்ட் கொடுக்கும். நம்மள குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும் பாருங்க. அப்படி இருக்கிற காரியத்தை மேற்கொள்ளத்தக்கதாக தேவன் என்ன செய்தார் என்பதை பார்க்கும் பொழுது, தேவன் என்ன செய்தார்? நமக்காக ஜீவனை கொடுத்தார். நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அந்த காரியத்தை விசுவாசிக்கிற அந்த நொடி பொழுதே நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு நீங்கி போகிறது என்று வேதம் உறுதியாய் சொல்லுகிறது. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத ஆத்துமா பாவம் செய்து விட்டது. 2வது,
இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை நம்பாத ஆத்துமாவும் தன்னுடைய நீதியை இழந்து விட்டது. மூன்றாவது, நம்முடைய பரம சத்துருவாகிய சாத்தானை தேவன் நியாயம் தீர்ப்பு செய்து விட்டார் என்கிற ஒரு அருமையான காரியம். ஈரான்ல பார்க்கிறோம், அந்த குறிப்பிட்ட தலைவன் தங்களுக்கு கொடுமை செய்தான் என்கிற சிந்தனையை தழுவி இருந்த பொதுமக்கள், அப்பா போயிட்டான்டா காட்டு மிராண்டின்னு சொல்லி ஒரே கொண்டாட்டம் அந்த நாட்டுல. அதே போலத்தான் நம்மை நெருக்கி, நம்மை துன்பப்படுத்தி, நம்மை வலையில சிக்க வைத்து வேடிக்கை பார்த்த சத்துருவாகிய சாத்தானை தேவன் ஏற்கனவே தண்டித்து விட்டார் தன்னுடைய சிலுவை மரணத்தினாலே, உயிர்ப்பினாலே என்கிற இந்த 3 காரியங்களை ஒரு ஆத்துமா நம்பும் பொழுது அது விடுதலை பெற்ற ஆத்துமாவாக மாறிவிடுகிறது. ஆமென். ஹalleluya. ஏசாயா 64:5 மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர் என்று எழுதியிருக்கிறார். மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்கள். யார் நீதியை செய்கிறார்? Who is doing a righteous act in this world according to the Bible? இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கிற சிந்தனையை விசுவாசிக்கிற ஒரு ஆத்துமா இந்த பூமியில என்ன செய்கிறதா? மகிழ்ச்சியாய் அது நீதியை செய்கிறது என்று எழுதியிருக்கிறது. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர் என்று எழுதியிருக்கிறது. தேவன் 3 வழியை வைத்திருக்கிறார் நமக்கு முன்பதாக. என்ன வழி? முதலாவது, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு வழி. இரண்டாவது, கிறிஸ்துவானவர் பரலோகத்திற்கு சென்று தன்னுடைய பிதாவை சென்று அடைந்தார் என்கிற ஒரு நம்பிக்கை, அந்த வழி. மூன்றாவது, இந்த உலகத்தின் அதிபதியாய் இருந்த பிசாசை இயேசு வென்று விட்டார் என்கிற சிந்தனை. இந்த 3 சிந்தனையை நம்முடைய இருதயத்திலே நாம் விசுவாசித்து அந்த சிந்தனையை பக்குவப்படுத்தி அந்த சிந்தனையிலே காணப்படுகிற வல்லமையை தியானிக்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது நாம் மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக மாறிவிடுகிறோம். ஹalleluya. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நீதி எப்படிப்பட்டதா இருக்கிறதா? ஒருவேளை நீங்க 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கி இருக்கலாம். உதவியற்றவர்களுக்கு உதவி செய்வது நல்ல காரியம் தேவனுடைய பார்வையிலே. ஆனாலும் அவைகள் எல்லாம் தேவன் ஒரு மனிதனுடைய நீதியாய் எண்ணாமல், கிறிஸ்து எனக்காக மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்பினார் என்கிற ஒரு நம்பிக்கையுடைய ஆத்துமாவை தேவனுக்கு முன்பதாக நீதியுள்ள ஆத்துமாவாக, பரிசுத்தமான ஒரு ஆத்துமாவாக தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஆகவே எனக்கு பிரியமான தீர்க்கதரிசனமானவர்களே, நம்முடைய இந்த ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ல ஒரு ப்ராசஸ் இருக்கு. நம்முடைய ஆத்துமாவை ட்ரெயின் பண்ற ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் தான் இப்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கிறேன். ஒரு கேரம் போர்டு விளையாடுற பொழுது எப்படி குமிக்கப்பட்ட அந்த மத்த காயின்ஸ ஒரு ஸ்ட்ரைக்கர வச்சு அடிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் அடிக்கும் பொழுது அந்த காயின் கரெக்ட்டா போய் அந்த குழியில விழுகிறது போல, பல வார்த்தைகள நம்முடைய இருதயத்தில அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏற்ற வேளையிலே அந்த குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை எடுத்து அந்த நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற அந்த சிச்சுவேஷன்ல பேசும்பொழுது, அந்த வார்த்தை பலித்து நம்மை ஆசீர்வதிக்கிறதாய் இருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஒரு சிறிய ஜெபத்தை நான் செய்கிறேன். அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். கர்த்தாவே, நீர் சொல்லியிருக்கிறீர், கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்கிற வாக்கு தத்தத்தை ஆண்டவரே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நான் கட்டவிழ்க்கிறேன். இப்பொழுதே அந்த வார்த்தையின் வல்லமை, ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இப்பொழுதே அவர்கள் மேலே கடந்து சென்று ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே கொண்டு வருகிறதற்காக உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். தீங்கை நீர் நின்று போக பண்ணுகிறதற்காக நன்றி. ஒரு அற்புதம் இந்த நாளிலே உண்டாகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார் என்கிற வாக்கு தத்தத்திலே, கர்த்தாவே, என்னுடைய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உண்டாயிருக்கிற ஆத்துமாவில காணப்படுகிற சகல ஆக்கினைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். அவர்களுக்கு சத்துருக்களினாலே போராட்டம் உண்டாயிருக்குமே, ஆனால் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் அங்கு கட்டவிழ்க்கிறேன். பெரிய அதிசயங்கள், அற்புதங்கள் நாங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். புதிய மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம்
அடுத்த நிகழ்ச்சி வரைக்கும் உங்களோடு கூட அளவில்லாமல் இருப்பதாக. ஷலோம்.